Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக நாளை சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறார் முதல்வர் விஜய். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என தனி தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கான தனி தீர்மானத்தை நாளை சட்டமன்றத்தில் கொண்டு வருகிறார் முதல்வர் விஜய். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்த ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முழு விவரம். முதலமைச்சர் முக்கியமான ஒரு அரசினர் தீர்மானத்தை நாளை கொண்டு வருகிறார். மனோன்மணியம் சுந்தரனாரால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் எடுக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாகவும், அதே போல 2021 டிசம்பர் 12 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதி கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970 இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சியிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்ற வருவதாகவும் அந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்காங்க. எனவே தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழரின் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டு பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாடு அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள் என அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று சட்டப்பேரவை ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. இதை முதலமைச்சர் கொண்டு வருகிறார். இதில் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் நாளைக்கு பேச இருக்கின்றார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக நாளை சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறார் முதல்வர் விஜய். அது தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.